ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த தேர்தல் கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இது 3வது முறையே நடக்குது. அதுக்கானாலும் ஜனங்களுடைய ஆர்வங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. வருஷம் வருஷம் நடக்கிற தேர்தலோட இது ரொம்ப மக்கள்கிட்ட அவ்வளவு ஆர்வமா ஓட்டு அடிக்கையில ஒரு சிலர் அப்பப்ப மெதுவா பண்ணிச்சுக்கிறாங்க. யாரும் ஒரு டெஃபினட்டா இந்த இதுதான் வேணுங்கிற ஒரு எண்ணத்தோட யாரும் உள்ள வரல. நிறைய பேரை நான் கேட்டு பார்த்தேன். ஆனா ஏதோ அந்த டைம்ல தோன்றதுக்கு நாங்க போடுறோங்கிற மாதிரிதான் ஒரு மனநிலையில வந்திருக்காங்க. அப்புறம் அது இல்லாத மாநில தேர்தல் சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெண்டும் ஒன்னா வந்தா தான் நல்லது. மக்களும் அந்த முதல்ல எல்லாம் மாநிலத்துக்கு ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க, தேசியத்துக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா தேசியத்துல யார் இருந்தா தேசியம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, மாநிலத்துல எந்த ஆட்சி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி மாநில தேர்தலும் தேசிய தேர்தலும் மாறி மாறி வரும்போது மக்களுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு புரிதல் இல்லாத இருக்கு. யாரு ஆண்டா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்களுக்கு தெரியல. மாநில கட்சிக்கு போடுற அதே ஓட்டை தேசிய கட்சிக்கு போடும்போது அந்த ஓட்டு அவங்களுக்கு வேஸ்ட்ங்கிறத இன்னும் புரிஞ்சுக்கல ஜனங்க. அதனால ஒரே சமயத்துல இந்த தேர்தல் நடந்தா ஒரு அவங்களுக்கு ஒரு நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தல்ல இருமுனை போட்டி மட்டும்தான் இருக்கு. பாஜக, உங்க கட்சி பாஜக உட்பட ஏடிஎம்கே எல்லாம் நிக்கல. இந்த உங்களது வாக்கு வங்கி எங்க போகும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதற்கான அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஐடியா பொறுத்து. யாரும் இவங்களுக்கு தான் போடணும் இவங்களுக்கு போகக்கூடாதுன்னு எந்த தலைமையும் யாருக்கும் அறிவுறுத்தல. அவங்களுடைய மனசாட்சி பிரகாரம் என்ன தோணுதோ அவங்க வாக்களிக்கலாம். அதாவது பாஜக சார்ந்தவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், யாருக்கு வேணாலும் அவங்களுடைய சொந்த விருப்பத்துல யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம்.